கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம 13வது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். தாவீது அவர் ஆண்டவரால மறக்கப்பட்டுட்டேனோ, அவர் என்னை விட்டு தூரமா போயிட்டாரு, அவருடைய முகத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மறக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில ஆண்டவர் நோக்கி பாடுகிற சங்கீதம். இன்றைக்கு தியானிப்பதற்கு ஆதாரமாக நான் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவருக்கு மறைந்து இருக்கிறது போல, அவர் மறந்து விட்டது போல, அவருடைய ஆத்துமாவில் அவர் விடாய்த்த நிலைமையில களைத்து போன நேரத்தில் அவர் இப்படியாக பாடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நீங்களும் சொல்லலாம், நான் நன்றாக ஜெபிக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அவருக்காக நான் வாழுகிறேன், அவருக்காக நான் பிரியமாக இருக்கிறேன், ஆனாலும் நான் எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், ஆண்டவருடைய முகம் எனக்கு மறைந்து போனது போல இருக்கு, அவர் என்னை விட்டு தூரமாய் போனது போல இருக்கு, நான் ஜெபிக்கும் பொழுது அவர் சத்தத்தை கேட்க முடியல, அவருடைய பிரசனத்தை உணர முடியல, அவரை பார்க்க முடியலன்னு சொல்லி இன்றைக்கும் கூட நீங்க நினைக்கலாம். இல்லை, ஒருவேளை என் மனைவி என்னை மறந்துட்டா, என் கணவர் என்னை நினைக்கல, என் பிள்ளைகள் எல்லாரும் என்னை மறந்து போயிட்டாங்களே, நான் ஒருவருக்கு நன்மை செய்தேன், ஆனாலும் அந்த நன்மையை நினைக்காதபடி அவர் என்னை மறந்து போய் இருக்கிறாரேன்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை பார்ப்பாரா, அவர் என்னை நினைப்பாரா, இல்லை அவருடைய முகத்தை என்னால் பார்க்க முடியுமா என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். வேதத்துல கூட மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகி ஆண்டவரை பார்க்கிறதுக்கு வருகிறார். அவர் ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு என்று அவர் கேட்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதற்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று ஆண்டவர் அவரை குணப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் குஷ்டரோகியை எப்படி இந்த உலகம் ட்ரீட் பண்ணும் தெரியுமா? குஷ்டரோகி அப்படிங்கிற வியாதி அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஜனங்கள் எல்லாரும் அவனை ஒதுக்கி விடுவாங்க, ஊருக்கு வெளியே தான் இருக்கணும், உறவினர்கள் மறந்து, குடும்பத்தினர் மறந்து, பிள்ளைகள் மறந்து, எல்லாரும் அவனை மறந்து, எல்லாருடைய முகமும் அவனுக்கு மறைக்கப்பட்ட சூழ்நிலையில ஒரு தனிமையில அவர்கள் வாழ வேண்டும். அப்படி இந்த உலகம் முழுவதும் அவர்களை ஒதுக்கி எல்லாருக்கும் ஒரு மறைவான இடத்துல தான் அவர்களை வைத்திருப்பாங்க. ஆனா அந்த குஷ்டரோகி ஆண்டவரிடத்துல வந்து கேட்பதற்கு முன்பதாக அவர் நிச்சயமாய் அவருடைய உள்ளத்துல நடத்திருப்பார், ஆண்டவருக்கு சித்தம் இருக்குமா, இந்த வியாதி என்னை விட்டு போகுமா, ஆண்டவர் என் மேல கிருபையா இருப்பாரா, அவர் என்னுடைய முகத்தை பார்ப்பாரா, இல்லை என்ன அவர் பார்க்க மாட்டாரா என்று அநேக கேள்வியுடன் தான் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு என்று அவர் பரிதாப நிலைமையில வந்து கேட்கிறார். ஆனால் இந்த உலகமே ஒதுக்கி வைக்கிற அந்த சூழ்நிலையில இருந்த அந்த குஷ்டரோகிய ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் கையை நீட்டி தொட்டு என்று நம்ம 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நீங்க நினைக்கலாம், ஆண்டவருக்கு சித்தமாகுமா, இந்த நன்மையை நான் காண முடியுமா, என் பிள்ளைக்கு திருமணமாவது ஆண்டவருக்கு சித்தமா, எனக்கு இந்த வேலை கிடைப்பது ஆண்டவருக்கு சித்தமா, என்னுடைய குடும்பத்தினரோடு கூட நான் இணைவது ஆண்டவருக்கு சித்தமா, என் பெற்றோர்களை நான் கவனிப்பது ஆண்டவருக்கு சித்தமாகுமா அப்படின்னு சொல்லி நீங்க அநேக காரியங்கள்ல புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்லி சொல்லுகிறார். உன்னை ஆசீர்வதிப்பதே எனக்கு சித்தம், உன் பிள்ளைகள் காரியங்களை பொறுப்பெடுப்பதுதான் எனக்கு சித்தம், உனக்கு
வேலை கொடுப்பது எனக்கு சித்தம், உன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பது எனக்கு சித்தம், உன் வீடு கட்டப்படுவது எனக்கு சித்தம், உனக்கு உன்னுடைய வழக்கை தீர்த்து வைப்பதுதான் என்னுடைய சித்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒரு நாள் நம்மளை விட்டு மறைந்து போய்விடுவார்கள். அவர்களுடைய முகம் மறைக்கப்படும், அவர்கள் நம்மளை மறந்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மளை மறந்தது போல இருக்கும், அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டது போல இருக்கும். ஆனால் நம்ம அவரிடத்துல போய் கேட்கும் பொழுது ஏசப்பா சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு மகனே, உன்னை சுத்தமாக்குறேன் என்று சொல்லி அந்த குஷ்டரோகிக்கு அவருடைய நன்மையை கொடுத்தார். அந்த குஷ்டரோகியின் வியாதியை ஆண்டவர் குணப்படுத்தினார். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய முகத்தை இன்றைக்கு உங்க மேல பிரகாசிக்க பண்ண போகிறார். அவர் உங்களை காக்க போகிறார். அவர் உங்கள் மேல் பிரசன்னமாய் இறங்க போகிறார். அவர் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட போகிறார். எந்த காரியத்துல ஆண்டவருக்கு சித்தம் இருக்கிறதோ என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு மகனே, எனக்கு சித்தம் உண்டு மகளே, உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் அவருடைய முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவர் இந்த வசனத்தின் படியே நம்மளை ஆசீர்வதிக்கும்படிக்காக நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, மே துதிக்கிறோம் அப்பா, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்திலும் ஆவியானவரே, அப்பா உம்முடைய முகம் மறைந்திருக்கிறது போல, நீர் எங்களை மறக்கப்பட்டு இருக்கிறது போல எங்களுக்கு தோன்றுகிறது ராஜா. ஆகிலும் நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர், எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்களை காத்து உம்முடைய சமாதானத்தினால எங்களை நிரப்ப கடவர் என்று சொல்லி இருக்கிறீர் ராஜா. அப்பா, அந்த வசனத்தின்படியே ஒவ்வொரு பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு உமக்கு சித்தம் உண்டது ராஜா. அந்த சித்தத்தின்படி அவர்கள் சூழ்நிலை மாற்றும்படி காய் செபிக்கிறோம் அப்பா. வேலை கிடைக்குமா, எனக்கு சம்பளம் வருமா என்று எதிர்பார்த்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய மகன் மேல தேவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும்படி காய் செபிக்கிறேன் ராஜா. உம்முடைய கரத்தை நீட்டி நீர் தொடும்படி காய் செபிக்கிறேன் ராஜா. வியாதியோடு கூட ஏசப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து என் வியாதி குணமாவது ஆண்டவருடைய சித்தமா என்று நினைத்து இருதயத்தில் அழுது கொண்டிருக்க உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் தகப்பனே. தேவனுடைய சித்தம் அவர்கள் மேல் இறங்கும்படி காய் செபிக்கிறேன்ப்பா. ஆவியானவருடைய கரம் அவர்கள் மேல் இறங்கும்படி காய் செபிக்கிறேன்ப்பா. இன்றைக்கு உம்முடைய சித்தத்தின்படி அவர்களுக்கு சுகத்தை தரும்படி காய் செபிக்கிறேன் ராஜா. உம்முடைய அன்புள்ள கரத்தை தம்முடைய பிள்ளைகள் மேல வைப்பீராகப்பா. அப்படியாய் நீ செய்து உம்முடைய நாமத்தின் வல்லமையை விளங்க பண்ண போகிற தெய்வக்காக உம்மை துதிக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். எந்த காரியங்கள்ல ஆண்டவருக்கு சித்தம் இருக்கிறதோ நீங்க நினைத்து கொண்டிருக்கீங்களோ அதற்கு ஆண்டவர் இன்னைக்கு பதில் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.